நிகழ்வில் தொடர்ந்து முறை நிகழ்த்த நாங்கள் அன்பாய் அழைப்பது இன்றைய நிகழ்வின் அதிகளில் ஒருவர் என்றும் இந்த கட்சியோடு பயணிக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பட உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொருளாளருமான மதிப்புக்குரிய ரஹமத் மன்சூர் அவர்களை எம் மத்தியில் ஒரே நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒளியில் மண்ணில் நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சகோதரர் சுபேர் சார் அவர்களை விழித்தவனாக, அதே போன்று அங்கே பிரதம அதிதியாக வந்திருக்கின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய MS உதுமால் பேசர் அவர்களை விழித்து மற்றும் எல்லோரையும் மேடையில் இவர்களை தனித்தனியாக விழிக்கவில்லை என்று ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். டைம் போய் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த எல்லா பிரச்சாரங்களும் முடிவடைய வேண்டும். இந்த மேடைக்கு முன் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள், இளைஞர்கள், இந்த ஒளிவாங்கி எங்கே எல்லாம் போகின்றதோ அங்கே இருந்து வீடுகளிலிருந்து செல்மடுத்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொது தேர்தலுக்கு பின் மீண்டும் ஒரு மேடையில் ஒளிவில் இந்த இடங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகளை கிடைத்திருக்கின்றது. பொது தேர்தலில் உங்களுக்கு தெரியும், எந்த பொய்யை அள்ளிக்கொண்டோ இந்த பகுதியில் கூட ஒரு அமைச்சகரை நிப்பாட்டி அதிலையும் பொய் சொல்லி, பொய் சொல்றதுதான் இந்த அரசாங்கத்துல பொழப்பு. பொய் சொல்ல இல்லைங்க. ஒருத்தர் சில முகநூல்கள் என்னத்தையும் எழுதின உடனே அதுக்கு கூட இன்றைக்கு நண்பர்களுக்கு ஒரு இந்த கொஸ்டனும் NIBக்கு வாண்டு சொல்லி இப்படியான பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விதமான அடக்குமுறை. ஆகவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் மறைந்த மர்ஹூம் MHM அஷ்ரஃபுடைய 2 கண்களில் ஒன்றாகத்தான் இது பார்க்கப்பட்டது. இங்கே எந்த கலப்பும் இருக்க முடியாது. இங்கே நாம் மரத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பொது தேர்தலில் சொன்ன அதே தான் சொல்லுகிறேன். 2004ஆம் ஆண்டுக்கு பின் மீண்டும் மரம் இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றது. இதை பிரிப்பதற்கு பலவிதமான சதிகள் நடக்கலாம். ஆனால் நமக்கு தெரிய வேண்டும், நம்மை நாம் ஆள வேண்டுமா அல்லது இங்கே வந்திருக்கிற ஏஜென்ட்கள் ஆள வேண்டுமா? சுதந்திரமாக நாம் பேச முடியும், சுதந்திரமாக நம்ம சேவைகளை தொடர்ந்து செல்ல வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு எதையெல்லாம் கொடுத்து அலங்கரித்து பார்த்தது என்பதை என்னை விட நீங்கள் நன்கறிவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பிரிந்து நிற்கும் நேரம் அல்ல இது. உலக நாடுகளில் மட்டுமல்ல, இலங்கையில் கூட முஸ்லிம்களுக்கு பலவிதமான சவால்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற காலம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் பரிசித்து பார்க்க முடியாது. இவரை அனுப்பினால் நல்லமா, அவரை அனுப்பினால் நல்லமா என்று. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போய் நல்லமா என்று கேட்ட மாதிரி தான் வரும். ஆகவே இங்கே நாம் பிழைவிட முடியாது. தயவு செய்து வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், சுருக்கமான உரையில் உங்களுடன் கேட்பதெல்லாம் எங்களது முன்னாள் தவிசாளர் சகோதரர் அமானுல்லா அவர்கள் மாஷா அல்லாஹ் வெல்வார் என்பது நிச்சயம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடன் கேட்டுக்கொள்வது நமது பட்டிய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான அந்த வாக்குகள் போடப்பட வேண்டும். சில நேரம் நமது தாய்மார்கள் 12 மணிக்கு பிறகு வாக்களிக்கிறது மிரிக்குது. இங்க மட்டுமில்லை, நம்மளோட பகுதியில் அது வளமையா நடக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் சுபஹுக்கு பிறகு 6ஆம் தேதி சுபஹு தொழுகையுடன் நாம் சென்று நமது வாக்கை இட்டுவிட்டு, நாம் கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம்கள் மாறு செய்ய முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இடும் அந்த வாக்கு, அந்த மரத்துக்கு இடும் வாக்குத்தான் இந்த நமது இருப்புக்கான அங்கீகாரம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.